வணக்கம். மாலை முரசு செய்திகளை விரிவாக பார்ப்பதற்கு முன் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். மத்திய மேற்கு வங்கக்கடல் மற்றும் அதனை ஒட்டிய தென்மேற்கு வங்கக்கடல் பகுதிகளின் மேல் வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி நிலவுவதாக வானிலை ஆய்வு மையம் தகவல். 22ஆம் தேதி வாக்கில் ஒரு காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகி வடக்கு திசையில் நகர்ந்து மேலும் வலுவடையக்கூடும் எனவும் கணிப்பு. தென்மேற்கு பருவமழையை எதிர்கொள்ள தமிழ்நாடு அரசு தயார். நிலச்சரிவு ஏற்படும் இடங்களை கண்டறிந்து உரிய நடவடிக்கை எடுக்கவும் அதிகாரிகளுக்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் உத்தரவு. அந்த இயற்கை சீற்றங்களிலிருந்து மக்களை காக்க வேண்டிய பெரும் கடமை அரசுக்கும் அரசு அதிகாரியான உங்களுக்கும் தான் இருக்கு. இப்போ நாம தென்மேற்கு பருவமழையை எதிர்கொள்ள இருக்கிறோம். இதுல இயல்பான மழை பொழிவு தான் இருக்கும்னு இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவிச்சிருக்கு. என்னதான் நிலத்தடி நீர் பெருக்கம், காவேரி டெல்டா மேலாண்மை உள்ளிட்டவற்றுக்கு இந்த மழை துணையாக இருந்தாலும் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களில் ஏற்படக்கூடிய கனமழை, திடீர் வெள்ளம், நீலகிரி மலைப்பகுதிகளில் ஏற்படுகிற நிலச்சரிவு போன்ற பாதிப்புகளையும் கோவை, நீலகிரி மாவட்டங்களில் இன்று கனமுதல் மிக கனமழை பெய்ய வாய்ப்பு. 12 மாவட்டங்களில் கனமழை பெய்யும் என்றும் வானிலை ஆய்வு மையம் தகவல். கிருஷ்ணகிரி, தருமபுரி மாவட்டங்களில் கொட்டி தீர்த்த கனமழையால் சாலைகளில் வெள்ளப்பெருக்கு. கடுமையான வெயிலுக்கு இடையே பெய்த மழையால் விவசாயிகள், பொதுமக்கள் மகிழ்ச்சி. மதுரை வாலையங்குளத்தில் மழையால் வீட்டின் சுவர் இடிந்து விழுந்ததில் 3 பேர் உயிரிழப்பு. மின்தடை ஏற்பட்டதால் வீட்டின் வாசலில் அமர்ந்து பேசிக் கொண்டிருந்த போது நேர்ந்த சோகம். தென்காசி மாவட்டத்தில் பெய்த கனமழையால் குற்றாலம் மெயின் அருவியில் வெள்ளப்பெருக்கு. குளிக்க தடை விதிக்கப்பட்டதால் சுற்றுலா பயணிகள் ஏமாற்றம். மழை காரணமாக ஒகேனக்கல் காவிரி ஆற்றில் நீர்வரத்து அதிகரிப்பு. வினாடிக்கு 8000 கன அடி நீர்வரத்து உள்ளதாக அதிகாரிகள் தகவல். மூன்று நாட்களாக பெய்த தொடர் மழையால் திருவையாறு பகுதியில் 500 ஏக்கரில் பயிரிட்ட எள் பயிர்கள் நீரில் மூழ்கி சேதம். உரிய இழப்பீடு வழங்க கோரி பாதிக்கப்பட்ட விவசாயிகள் கோரிக்கை. வல்லக்கடவு முல்லை பெரியாறு காட்டு சாலையை 4 வாரங்களுக்குள் கேரள அரசை சீரமைக்க வேண்டும். தமிழக அரசு தொடர்ந்த வழக்கில் கேரள அரசுக்கு உச்சநீதிமன்றம் அதிரடி உத்தரவு. திமுக அரசை கண்டித்து அரக்கோணத்தில் நாளை அதிமுக ஆர்ப்பாட்டம் அறிவிப்பு. அரக்கோணம் கல்லூரி மாணவி பாலியல் வன்கொடுமை சம்பவத்தில் உரிய நடவடிக்கை எடுக்க கோரிக்கை. சாம்சங் தொழிலாளர்களுக்கான ஊதிய உயர்வு குறித்து முத்தரப்பு பேச்சுவார்த்தையில் சுமூக உடன்பாடு. 18,000 ரூபாய் ஊதிய உயர்வு வழங்க சாம்சங் நிறுவனம் ஒப்புதல். கள்ளக்குறிச்சி மாவட்டம் கருவேலம்பாடி கிராமத்தில் தார் சாலை அமைத்து தர வலியுறுத்தல். ஆதார், ரேஷன் கார்டுகளை ஒப்படைக்கப் போவதாக கூறி ஆட்சியர் அலுவலகத்தை மலைவாழ் மக்கள் முற்றுகையிட்டதால் பரபரப்பு. திருப்பூர் மாவட்டம் பல்லடம் அருகே விஷவாயு தாக்கி 2 பலி. சாயக்கழிவு நீர் தொட்டியை சுத்தம் செய்த போது மயக்கமடைந்த 3 பேர் மருத்துவமனையில் அனுமதி. பல்லடம் அருகே சாலையில் சென்று கொண்டிருந்த சொகுசு கார் தீப்பற்றி எரிந்ததால் பரபரப்பு. நல்வாய்ப்பாக உயிர் தப்பினார் பனியன் கம்பெனி உரிமையாளர்.
அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரிகளுக்கு 13 நாட்களில் 1,61,000 பேர் விண்ணப்பம். கடந்த 7ஆம் தேதி தொடங்கிய பதிவு குறித்து உயர்கல்வித்துறை அமைச்சர் கோவி செழியன் தகவல். சிங்கப்பூர், ஹாங்காங்கில் மீண்டும் அதிகரிக்க தொடங்கிய கொரோனா தொற்று இந்தியாவில் கட்டுக்குள் உள்ளதாக மத்திய சுகாதாரத்துறை விளக்கம். பாகிஸ்தானுக்கு எதிரான ஆபரேஷன் சிந்தூர் திட்ட ஹீரோக்களான ராணுவ வீரர்களுக்கு மரியாதை. பிரதமர் மோடி வணக்கம் செலுத்தும் புகைப்படம் டிக்கெட்டுகளில் வெளியிடப்பட்டுள்ளதாக ரயில்வே அறிவிப்பு. கடந்த 9 மற்றும் 10ஆம் தேதிகளில் பாகிஸ்தான் ஏவிய அனைத்து ட்ரோன்கள் மற்றும் ஏவுகணைகளும் அழிக்கப்பட்டன. மேம்படுத்தப்பட்ட அகஸ்தியர் அமைப்பு அதனை சாத்தியப்படுத்தியதாக இந்திய ராணுவம் பெருமிதம். பாதுகாப்பு காரணங்களுக்காக இந்திய விமானங்களின் சேதம் குறித்த தகவல்களை வழங்க இயலாது. நாடாளுமன்ற நிலைக்குழுவில் மத்திய வெளியுறவு செயலாளர் விக்ரம் மிஸ்ரி திட்டவட்டம். ஆபரேஷன் சிந்தூரில் கர்னல் சோஃபியா குரோஷிக்கு எதிராக அமைச்சர் கருத்து தெரிவித்த விவகாரம். உச்சநீதிமன்ற உத்தரவின் பேரில் மத்திய பிரதேச காவல்துறை சார்பில் 3 பேர் கொண்ட சிறப்பு விசாரணை குழு அமைப்பு. எதிர்காலத்தில் இந்தியா மீது தாக்குதல் நடத்த முயற்சிக்கும் எதிரிகளுக்கு தக்க பதிலடி கொடுக்கப்படும். ஆபரேஷன் சிந்தூரில் துணிச்சலுடன் செயல்பட்ட வீரர்களுக்கு ராணுவ தலைமை தளபதி உபேந்திர திரிவேதி பாராட்டு. ஆபரேஷன் சிந்தூர் மூலம் பாகிஸ்தான் ஆதரவு தீவிரவாத முகாம்கள் அழிக்கப்பட்ட விவகாரம். 24 மணி நேரமும் கண்காணிப்பு பணிகள் தீவிரமாக தொடர்ந்து வருவதாக இந்திய ராணுவம் திட்டவட்டம். பஹல்காம் தீவிரவாத தாக்குதலை அடுத்து சிந்து நதிநீர் ஒப்பந்தத்தை மத்திய அரசு ரத்து செய்ததன் எதிரொலி. தனது நட்பு நாடான பாகிஸ்தானில் அடுத்த ஆண்டுக்குள் அணை ஒன்றை கட்டி முடிக்க சீனா திட்டம். டெல்லி உயர்நீதிமன்ற நீதிபதி வீட்டில் பணம் கைப்பற்றப்பட்ட விவகாரம். நீதிபதிகளுக்கு எதிராக ஊழல் வழக்கு தொடர முன் அனுமதி பெற வேண்டும் என்ற தீர்ப்பை மறு ஆய்வு செய்ய வேண்டிய நேரம் வந்துவிட்டதாக குடியரசு துணைத் தலைவர் ஜெகதீப் தன்கர் திட்டவட்டம். வெளிநாடு வாழ் இந்தியருக்கான புதிய இணையதளத்தை தொடங்கி வைத்தார் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா. ஓசிஐ அட்டை வைத்திருக்கும் இந்திய வம்சாவளியினர் விசா இல்லாமல் இந்தியாவுக்கு பயணிக்க வாய்ப்பு. வக்ஃப் சட்ட திருத்தத்திற்கு எதிரான மனுக்கள் மீது உச்சநீதிமன்றத்தில் இன்று விசாரணை. தலைமை நீதிபதி கவாய் அமர்வு முன்பு நடைபெறும் விசாரணையின் முடிவில் இடைக்கால உத்தரவு பிறப்பிக்கப்படும் என எதிர்பார்ப்பு. செந்தில் பாலாஜிக்கு எதிரான வழக்குகளை சேர்த்து விசாரிக்க எதிர்ப்பு தெரிவித்த மனு தள்ளுபடி. அரசு வேலை வாங்கி தருவதாக கூறி மோசடி செய்தது தொடர்பான வழக்கு விசாரணையில் உச்சநீதிமன்றம் உத்தரவு. இந்தியாவில் கொரோனா வைரஸ் தொற்று கட்டுக்குள் இருப்பதால் மக்கள் அச்சப்பட தேவையில்லை. நாடு முழுவதும் 257 பேர் சிகிச்சை பெற்று வருவதாகவும் மத்திய சுகாதாரத்துறை அறிவிப்பு. இந்த கல்வி ஆண்டு முதல் பள்ளி குழந்தைகளுக்கு செயற்கை நுண்ணறிவுடன் கூடிய பாடத்திட்டங்கள் இணைக்கப்படும். வயதுக்கு ஏற்றபடி AI தொழில்நுட்பங்கள் இடம்பெறும் என டெல்லியில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் மத்திய அமைச்சர் தர்மேந்திர பிரதான் அறிவிப்பு.
கர்நாடகாவில் மீண்டும் கனமழை பெய்ய வாய்ப்பு. உத்தராகண்ட், ஹிமாச்சல பிரதேசத்தில் ஆலங்கட்டி மழை பெய்யும் என்றும் இந்திய வானிலை ஆய்வு மையம் தகவல். நூற்று 4 மில்லிமீட்டர் அளவுக்கு கனமழை கொட்டியதே பெங்களூரு ஸ்தம்பிக்க காரணம். நகரின் உட்கட்டமைப்பு குறித்து எதிர்க்கட்சிகள் விமர்சித்த நிலையில் எதிர்பார்த்ததை விட அதிக அளவில் மழை பெய்ததாக முதலமைச்சர் சித்தராமையா விளக்கம். கர்நாடக மாநிலம் பெங்களூருவில் கனமழை கொட்டி தீர்த்ததன் எதிரொலி. நகரின் பல்வேறு பகுதிகளில் பல கிலோமீட்டர் தூரத்திற்கு வாகனங்கள் அணிவகுத்து நின்றதால் பொதுமக்கள் அவதி. கேரள பல்கலைக்கழகங்களுக்கு தற்காலிக துணைவேந்தர்களை நியமனம் செய்த விவகாரம். ஆரிஃப் முகமது கானின் உத்தரவை ரத்து செய்து அம்மாநில உயர்நீதிமன்றம் உத்தரவு. அமெரிக்காவில் வசிக்கும் வெனிசுலா நாட்டினரின் சட்டப்பூர்வமான பாதுகாப்பை ரத்து செய்து அந்நாட்டு உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டதன் எதிரொலி. 3.5 லட்சம் பேர் விரைவில் நாடு கடத்தப்பட வாய்ப்பு உள்ளதாக தகவல். ரஷ்யா உக்ரைன் போரை முடிவுக்கு கொண்டு வரும் விவகாரம். ரஷ்ய அதிபர் புட்டினுடன் அதிபர் டிரம்ப் 2 மணி நேரத்திற்கு மேலாக தொலைபேசியில் பேச்சுவார்த்தை. போரை முடிவுக்கு கொண்டு வருவது குறித்து ரஷ்யா உக்ரைன் நாடுகள் விரைவில் பேச்சு நடத்தும். உரிய நிபந்தனைகளுடன் தீர்வு காணப்படும் என புட்டினுடனான தொலைபேசி உரையாடலுக்கு பிறகு அதிபர் டிரம்ப் நம்பிக்கை. உக்ரைன் போர் குறித்த அதிபர் டிரம்புடனான பேச்சுவார்த்தை ஆக்கப்பூர்வமாக இருந்ததாக புதின் தகவல். 2 மணி நேரத்திற்கு மேலாக நீடித்த உரையாடலை ஒட்டுமொத்த ரஷ்யாவும் உற்று நோக்கியதாகவும் பேச்சு. அதிக இழப்புகளை சந்தித்த நாங்கள் போரை முடிவுக்கு கொண்டு வரவே விரும்புகிறோம். ரஷ்யா அதற்கு தயாராக இருந்தால் முழு மனதுடன் வரவேற்கிறோம் என்றும் உக்ரைன் அதிபர் ஜெலன்ஸ்கி திட்டவட்டம். இந்தோனேஷியாவில் தங்க சுரங்கம் இடிந்து விழுந்த விபத்தில் 19 தொழிலாளர்கள் பலி. உயிருக்கு போராடிய 20 பேர் காப்பாற்றப்பட்ட நிலையில் மீட்பு பணிகள் தீவிரம். லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ் அணியை 6 விக்கெட்டுகள் வித்தியாசத்தில் வீழ்த்தியது சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் அணி. 206 ரன்கள் இலக்கை 18.2 ஓவர்களில் எட்டி சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் அணி வெற்றி. ஆகஸ்ட் 29ஆம் தேதி நடிகர் விஷாலுடன் திருமணம். யோகிடா திரைப்பட இசை வெளியீட்டு விழாவில் உறுதி செய்தார் நடிகை சாய் தன்ஷிகா. இதுக்கப்புறம் மறைக்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. ஆமாம், நம்ம சொல்லிடலாமா? நாங்கள் ஆகஸ்ட் 29 கல்யாணம் பண்ணிக்கலான் இருக்கோம். நடிகை சாய் தன்ஷிகாவுடனான திருமணத்தை உறுதி செய்து கிசுகிசுகளுக்கு முற்றுப்புள்ளி வைத்தார் நடிகர் விஷால். திருமணத்திற்கு பிறகும் சாய் தன்ஷிகா நடிப்பார் என விஷால் அறிவிப்பு.